எப்படி தான் கியர் போட போகிறேன்னு சுத்தமாக தெரில. கால் வைக்க முடியாமல் போக வேண்டியிருக்கும். தெரிகிறதா? இதில் இருக்கிறது உடஞ்சி விட்டது. நீங்கள் என்ன பண்ண போகிற? Your name, brother? Denver. Where are you from? Philippines. Yeah. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 12. ஆமாங்க. ஸோ வீடியோஸ் தொடர்ந்து போட முடியல. சத்தியமாக நான் என்ன நினச்சேன்னா, சரி டெய்லியும் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எடிட்டிங் ஒர்க்கு, ட்ரான்ஸ்ஃபர், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 12 மணி நேரம் வேலை பார்க்குறோமா, அந்த வேலைகள் எல்லா வேலைகளும் இருந்தனால பார்த்திங்கன்னா இது பண்ண முடியல. பட் நான் அதுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் இருக்குது. என்னடா ட்ரைனிங்கான்னு கேட்டால் ஆமாங்க. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா இதுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக டைமை பிரித்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆர்டர் இல்லாத டைமில், உட்காந்துருக்க டைமில் ஷார்ட்ஸ் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னையும் நானே பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி கூடிய சீக்கிரத்தில் ப்ராப்பராக ஆகிட்டேன் அப்படின்னா ஜான்லேருந்து கரெக்டாக வந்துடும். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. அதேமாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல, ஜாபை பற்றியும் அப்டேட் கொடுக்கல. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் மேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடுறவங்கலாம் அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்டேட் கொடுக்கல. ஏன்னா வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு டிம் ஆகிடுமா வருஷத்தோட கடைசி பார்த்தீங்களா. அப்படியே அடுத்த என்ன பண்ணலாம், ஜானில் என்ன பண்ணலாம், ஸோ யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா எப்படி க்ரோ ஆகலாம், இன்ஸ்டாவில் எப்படி க்ரோ ஆகலாம், ஒர்க்கில் எப்படி இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரிலாம் மண்டைக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாகிட்டுருக்கு. டிப்ரெஷன் ஆகலை, ப்ரெஷர் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ பட் இந்த மாதம் இந்த நாள் நான் வந்து ரொம்ப கிளியராக இருக்கேன். ஸோ என்னோடய லைஃப்பில் இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடோடு இருந்தேன்னு வைங்களேன். எனக்குன்னே ஒரு எல்லையை வச்சுருந்தேன். ஸோ இந்த எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்படி வச்சுருந்தா தான் லைஃப் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சேன். பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னா ஃபுல் ஃப்ரீடம். யாருக்கும் எதுக்காக நம்ம இது பண்ணாண்டாம், எதுவுமே பண்ணாண்டாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு எனக்கு. அதனால் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இந்தியாவிலேருந்து தமிழை மட்டும் வச்சுக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழும் இங்கிலீஷையும் மட்டும் தான் மேனேஜ் பண்ணுறேன். ஹிந்திலாம் பார்த்திங்கன்னா பண்ண மாட்டேன். ஏன்னா அது நம்மளோட தனிப்பட்ட ஒரு உரிமைங்கிறத விட நம்ம தமிழ்நாட்டோட பெருமை அது. அதை நான் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கல, ஹிந்தி எடுத்துக்கல. அதுக்கு நீங்கள் ஹிந்தியிலேருந்து இது பண்ணாதீங்க. இது வந்து அரசியல் கிடையாது. என்னோட மைண்ட் செட், என்னோட மொழியை கற்றுக்கணுங்கிறதுனால நான் வந்து அடுத்தவங்க மொழியை கற்றுக்க மாட்டேங்கலாம் இல்லை. எனக்கு அந்த மொழி வேண்டாம், வேறு எந்த மொழினாலும் கற்றுக்கிட்டோம், ஹிந்தி வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். சரிங்க, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 12 தான். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான். பட் இந்த மாதம் நான் எப்படி கிவ்அவே கொடுக்க போகிறேன்னா, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். மாதம் ஃபுல்லாக வீடியோ போட்டு அந்த வீடியோலேருந்து நம்ம ஈமோஜி வச்சு பண்ணலான்னு தான் நான் ஐடியா வச்சுருந்தேன். பட் மாதம் ஃபுல்லாக வீடியோ போட முடியல. இப்போ எப்படின்னா நம்ம போடுற வீடியோ வரைக்கும், ஸோ நம்ம 30ஆம் தேதி வரைக்கும் வீடியோ போடுவோம். அந்த வீடியோ வரைக்கும் யாரெல்லாம் பார்த்து கரெக்டாக ஈமோஜிக்கு சென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம பேமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. பட் இப்போ இந்த வட்டம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் வந்து 3 கிடையாது 5. ஸோ 5 பேருக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறோம். 5 பேருக்கும் பார்த்திங்கன்னா தலா 5000 கொடுக்க போகிறோம். அதுதான். ஏன்னா வீடியோட டியூரேஷனும் கம்மியாகிட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. அதனால தான். ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் கொடுக்கணும் பார்த்தீங்களா, இப்போ கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே. அதனால் 5ஆக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் அந்த லக்கி வின்னர் அப்படின்னு. ஸோ எப்படி கடைசியில் கிவ்அவே கொடுக்குறதுக்கு நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் இருக்குது. அது பார்த்துக்கலாம். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்க, மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. இப்போது நல்ல குளிர். அது இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. 8, 9, 7, 6க்குலாம் வந்திருக்கு. நாளைக்கெல்லாம் 4 அப்படிங்கும்போது குளிர் 90 டிகிரியா ஃபேரன்ஹீட்டர் மட்டும் தான் எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. டிகிரி தான் நினைக்கிறேன், 4 டிகிரி மைனஸ் போல் 4 டிகிரி வந்தாங்க. நம்ம வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஏன்னா இது ட்ரம் பிரேக் தானே. ஸோ நம்மளே அந்த பின்னால் இருக்கிறத டைட் பண்ண இது ஆயிரும். பிரேக் லைட்டாக அப்படி சொங்கின்னு டயர் அப்படி வெட்டுது. நல்லா இருக்குது. ஏன்னா பிரேக் இல்லாமல் ஓட்டுறது இங்கே கஷ்டங்க. பிரேக் அதிகமாச்சு ஓட்டுறதும் கஷ்டம் தான், கம்மியாச்சு ஓட்டுறதும் கஷ்டம் தான். மொத்தத்தில் இங்கே பைக் ஓட்டுறதே கஷ்டம் தான். ஸோ ஏன்னா நேற்று நைட்டு ஒரு சம்பவம் பார்த்தோம், பங்கமான சம்பவம். ஆனால் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ திமிர் பிடிச்சவனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஈகோயிஸ்டாக இருந்தாலும் சரி,
ஒரு ஆள் அடிபட்டு கிடந்தா அவனை நம்ம மூளை தானாக வந்து அவங்கள நிப்பாட்டி பார்க்க சொல்லுதுங்க. அது உண்மைதான். நம்ம சொல்லுவோம், நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், நம்ம கீழே விழுந்து கிடந்தா நம்மளை தூக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதில் 100ல் தான் 1-2 பேர் அப்படி இருந்திருப்பாங்க. நான் பார்த்தவனா இருந்திருப்பேன். ஆனால் நேற்று நான் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். நம்மளுமே ஒரு ரைடர் தான். பட் அது வந்து எல்லா வேலையிலும் கஷ்டம் தான் இருக்குது சரிங்களா. இந்த வேலையிலும் கஷ்டம் இருக்குது. சேஃபாக ஓட்டுறது நம்ம கையில் இருக்குது, சேஃபாக கூட்டு போகிறது அந்த ஆண்டவன் கையில் இருக்குது சரிங்களா. ஏன்னா நம்ம சேஃபாக ஓட்டிடுறோம், பின்னால் வரோம், முன்னால் வரோம், சைடில் வரோம், நேராக வரோம், எப்படி வரோம் நம்மளுக்கு தெரியாது. இங்கே இருங்க, எப்படி போகிறானே தெரியாது, அவன் பாட்டு போவான். ஸோ அதான் நம்ம ஓட்டுறது நல்லா ஓட்டினாலும் நமக்கு நேரம்னு ஒருத்தர் மேலே எழுதி வச்சிருக்கான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட தான் இருக்குது. அப்போ நேற்று ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கீட்டா நம்மளே மாதிரி தான், ரைடர் பாய் தான், ஆக்சிடென்ட் சரிங்களா. அது ஒரு லைட் இல்லாத ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி இருக்கும் நாங்கள் அந்த ஏரியா. இவன் இங்கேருந்து வந்திருக்கான், கார்காரன் நேராக வந்திருக்கான், இவன் ரோடை கிராஸ் பண்ணியிருக்கான் சரிங்களா. ஆனால் கார் எவ்வளோ ஸ்பீடாக வருது நம்மளால் டக்குன்னு கணிக்க முடியாது பார்த்தீங்களா. தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்கும்னு பார்த்து டக்குன்னு வந்துடும் நம்ம ஊர் ரோட்லேயே. அப்போ இங்கே ரோட்டில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஸோ அவன் வந்து கார்காரன் எப்படியோ பிரேக் அடிச்சு என்னொன்னும் பண்ணி பார்த்துருக்கான். பட் இருந்தாலும் பைக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ஃபுல்லாக டேமேஜ். நான் ஃபுட்டேஜ் முடிஞ்ச இந்த சைடில் போட்டு விட்றேன், இல்லை நான் ரீல்ஸில் போட்டிருப்பேன். ஆமாம், ரீல்ஸில் போட்டிருக்கேன், இப்போ பாருங்கள் இன்ஸ்டாவில் கொடூரமாக இருக்கும் சரிங்களா. அந்த பையனுக்கு இடுப்பு கீழே எந்த பொருளும் அசைகிற மாதிரி இல்லை, கை கால் எதுவும் அசைகிற மாதிரி இல்லை. பேக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி, நடு ரோட்டில் கிடக்கான். அடித்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அடித்தவன் அந்த வேணும் அந்த கார்காரன் அடிச்சிட்டான். கார்காரன் சடன்னு ஒரு மண்ணுக்குள்ளே இறக்கி அவன் வண்டி சரிஞ்சு கிடக்கு. அவன் அந்த கார்லேருந்து இறங்கி ஓடி வந்து இவனை பார்த்துட்டான். டக்குன்னு எல்லாரும் காரை நிப்பாட்டி, பின்னால் வந்த காரை சைடில் இந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த மண்ணில் விட்டுட்டு இறங்கி வந்து ஒருத்தன் இந்த தலைவாணி மாதிரி ஒரு எடுத்துகிட்டு வரான், ஒருத்தன் போர்வை எடுத்துகிட்டு வந்து விரிச்சுக்கிட்டான் அவன் மேலே டக்குன்னு குளிரக்கூடாதுன்னு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயும் டக்குன்னு நடந்த மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு நான் இது போட்டிருந்தேன், ஹசார்ட் போட்டு டக்குன்னு எமர்ஜென்சி லைட் இந்த ஃப்ளாஷ் ஆட்டினா எல்லா கார்காரனும் நிப்பாட்டினா நாங்களும் பைக்காரசங்க எல்லாருமே நின்றுட்டோம். நின்று போய் பார்த்தா அவனால் ஒன்றும் பண்ண முடியல. கார்காரன் டக்குன்னு ஒரு துணியை மடக்கி அவன் தலைக்கடியில் வச்சுட்டு நிப்பாட்டிட்டான். அவன் குளூரில் விரைக்கிறான். இன்னொருத்தன் அவன் காருக்குள்ளே இருந்த FJ டொயோட்டோ, ஸோ அந்த வண்டிக்குள்ளே இருந்த ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு மூடி வச்சுட்டு குளிருக்கு இருக்கா சுற்றி நிற்கான்னு எல்லாரும் ஆம்புலன்ஸ் உடனே ஃபோன் அடிச்சு ஆம்புலன்ஸ் டக்குன்னு வந்துட்டு. ஸோ இது எல்லாமே என்னடா அப்போ ஆக்சிடென்ட் ஆகிறது அவ்வளோ பெருமையாக பேசுகிறேன்னா அப்படி இல்லை. எல்லா இடமுமே நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, ஹியூமனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு உயிர் போயிடக்கூடாது, ஒரு உயிரை பாதுகாக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்குது சரிங்களா. அது பணம் உள்ளவனும் சரி, பணம் இல்லாதவனும் சரி, எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் இருக்குன்னு நான் நேற்று கற்றுக்கிட்டேன். அது உண்மைதாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நானே 2 வாட்டை கீழே விழுந்திருக்கேன்னால யாருமே தூக்கணும் கிடையாது. கார்லேருந்து பாப்பான்லு போயிடுவான்லு சரிங்களா. அப்படி தான் நான் பார்த்தனால நான் நிறைய இடத்துல நான் கோவப்பட்டிருக்கேன். என்னடா கீழே விழுந்து கிடக்கேன், ஒருத்தர் வந்து தூக்கலை, வண்டியை தூக்கலை அப்படிங்கிற மாதிரி நானே நிறைய இடத்த கோவப்பட்டிருக்கேன். எனக்கு இதாக இருக்குது. பட் நேற்று அந்த மாதிரி நடக்கலை. நேற்று அது எப்படின்னா இமைக்கா நொடிகள் மாதிரி தான். கண்ணை இமைச்சி முடிக்கிறது நோட்டி சம்பவம் ஆகிட்டு அந்த சம்பவத்தை டக்குன்னு கிளியர் பண்ணி அந்த பையன் பொலஸ்டானா இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அவனால் காலகாய் அசைக்க முடியல. மேபி முதுகில் அடிபட்டிருக்கலாம், இல்லை குளூரில் அவனால் இது பண்ண. ஏன்னா நேற்று நல்ல குளூருங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா 7க்கு வந்துருச்சு, இல்லை சாரி 6க்கு வந்துருச்சு. 6லேருந்து 5க்கு வர டைம், அந்த டைம் 2 to 3 அந்த டைமில் நடந்துச்சு. ரொம்ப அந்த ஆக்சிடென்ட் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நமக்கு இப்போ அந்த இது இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் நான் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அங்கேருந்து கிளம்பணும். நிறைய ரைடர்ஸ் இருந்தாங்க. குறைஞ்சது நான் அந்த இடத்துல மட்டும் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 100-150 ரைடர்ஸ் டக்குன்னு நிப்பாட்டினான். காருமே நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா இந்த மாதிரிலாம் கார்லாம் நிப்பாட்டலாங்க. டொயோட்டோ FJ, லேண்ட் க்ரூசரு, அவுடி, ஸோ இந்த மாதிரி எல்லா கார்காரும் நிப்பாட்டி டக்குன்னு இறங்கி வந்தான்லே, தண்ணி கொடுத்தான்லே, என்னாச்சுன்னு கேட்டான்லே. ரோட்டை கிளியர் பண்ணுறதாங்க இருக்கல பெரிய கஷ்டம் சரிங்களா. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனவனுக்கு தெரியும், சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும் இங்கே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னா, பின்னால் ஸ்பீடாக வரவனுக்கு தெரியாது. டக்குன்னு எல்லாரும் வரிசையாக நின்று மாதிரி நின்று லைட் அடித்து ஃப்ளாஷ் அடித்து எல்லா வண்டி இப்படி திருப்பி விட்டு வேற லெவலுங்க. அப்போ நான் நினச்சேன் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தானே வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு எனக்கு. பட் இங்கே வந்தால் சேஃப் கிடையாது. நான் அது எப்போவும் சொல்கிறது தான். 2 வீலருக்கு வாரீங்கன்னா சேஃபே கிடையாது. 4 வீலர் ஓகே, உயிருக்கு ஆகாது, மற்றபடி வண்டி வேணால் டேமேஜ் ஆகும். 2 வீலர் 2க்குமே டேமேஜ் ஆகும். சேஃபாக இருப்பீங்க. உங்களுக்கு உங்களோட இது இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க, ஜாப்புக்கு வாங்க, இல்லைனா வராதிங்க. உயிர் பாதுகாப்பே கிடையாது. அது நான் நிறைய நாள் பார்க்குறேன், டெய்லியும் ஒன்று பார்ப்போம். பட் நேற்று பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் இவங்களெல்லாம் இப்படி இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களாம் நம்ம எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மென்டாலிட்டியில் இருக்கவங்க நான் நினச்சேன். பட் நான் பார்த்தவங்க தான் அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருந்திருக்காங்க. நான் பார்க்காத இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் டக்குன்னு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். அதேமாரி நம்ம கூட ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, ஒரு 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் இருக்கிறாங்க.
அவங்கள நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் அவனா அப்படி இருக்காது. சரிங்களா, நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம், அவங்க நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, நம்ம அவங்கள புரிஞ்சிக்க மாட்டோம். அதனால எதுவுமே டக்குன்னு எடுத்த உடனே முடிவு பண்ணிக்கிட்டாங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு. அப்படி இருக்க மாட்டாங்க. இது ஒரு சின்ன மெசேஜ், அவ்வளோதான். எனக்கு காயம் எனக்கு பெருசாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த வழியாவது தெரியணுங்கிறதுனால தான் சொன்னேன் இந்த இது. காலையிலேருந்து ஒரு பாட்டு மண்டைக்குள்ள அப்படியே கடந்து குடஞ்சிட்டு கிடக்குங்க. மெட்ராஸ் மூவில இருந்து பூவும் அந்த அதுதான் நானி அந்த சாங். அது இன்னைக்கு காலையில் யாரோட சாங் ஒன்று இன்ஸ்டாவில் பார்த்துட்டு இருந்தேன். மண்டைக்குள்ள ஃபுல்லாக இப்போ அதான் ஓடிட்டு இருக்கு, அந்த சாங் அப்படியே ஓடிட்டு இருக்கு. யூடியூப்ல வந்து ரிப்பீட் மோட் போட்டு விட்டுருக்கேன். அதுவே ரிட்டன் போயிட்டு இருக்கு. டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:18 ஆகுதுங்க. சரிங்களா, நம்ம வந்து இப்போ ஒரு அரை மணி நேரம் சாட உட்காந்தோம். 2:35க்கு சாட உட்காந்தோம். நம்ம ராயல் தான் சைவ சாப்பாடு. சரிங்களா, ஏன்னா ரொம்ப நாளாக இந்த சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி அப்படி சாப்பிட்டே இருந்தேன். உடம்புல தேவைப்படுற அந்த காய்கறியிலேருந்து கிடைக்கிற சத்து எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற எதுவும் நம்ம சாப்பிட மாட்டோம். சட்டி நிறைய சோறு, அதுக்கு இந்த சிக்கனு பீஃபு இந்த மாதிரி பீஸ் தான். பார்த்தீங்களா, அது அந்தளவுக்கு இது இந்த மாதிரி இல்லை. அதான் சரி நீ சைவன் போனேன். பீட்ரூட்டு கூட்டு ஒன்று, வெண்டைக்காய் கூட்டு ஒன்று, அதுக்கப்புறம் கேரட்டு பீன்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு மாதிரி இப்போ அவியல் மாதிரி, ஸோ நார்வேல் அவியல் மாதிரி ஒன்று. அப்புறம் ஒரு முட்டை வாங்கினேன். சரி ஆம்லேட் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்லேட் வாங்கினோம். வாங்கிட்டு சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு கிளாஸ் மோரும் ஒரு கிளாஸ் பாயாசமும் தருவாங்க. ஸோ மோரை பார்த்தீங்கன்னா சோத்தில் போட்டு டபக்குன்னு அடிச்சிட்டு இப்போ எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சிட்டு. வெஜிடேரியன் கிடச்சிட்டு, ப்ரோட்டீனுக்கு முட்டை கிடச்சிட்டு, கால்சியத்துக்கு மோர் கிடச்சிருச்சு, கார்போஹைட்ரேட்டுக்கு ரைஸ் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்டு இனிப்புக்கு பாயாசமும் சாப்பிட்டேன். ஏன்னா உடம்புல சுகர் லெவலும் இருக்கணும் பார்த்தீங்களா, அதனால பாயாசம் அதையும் சாப்பிட்டு இப்போ ஆர்டர் இல்லை, ஒரு ஆர்டர் கூட இப்போ வரைக்கும் எடுக்கல. சரி சுத்தம் ஒரு இடத்துல நின்னா விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு மால்கா அறைய போகலாம். ஏன்னா மால்கா போய் ரொம்ப நாள் ஆகிட்டு. சரி எனக்கு போகணுன்னு ஆசை. சரி அப்படியே மால்கா தான், பெட்ரோல் கம்பெனி செலவு தானே, நம்ம பாட்டு போவோம்னு சொல்லிட்டு இப்போ மால்கா போயிட்டுருக்கேன். இது வந்து அல்ரபி, ஸோ அந்த லைன் வரும். சரிங்களா, அல்ரபி ஹைவே அந்த லைன் வரும். இதுக்கப்புறம் இந்த ஒரு ரோடு வருது பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் யாஸ்மின் இது வரும். யாஸ்மின்லேருந்து நம்ம பிடிச்சி மால்கா போகிறோம். போயிட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்பி வர வேண்டியதான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குங்க. எவ்வளோ ஆழம். நம்ம ஊர்லலாம் அதிகபட்சம் கிரவுண்ட் ஃப்ளோர்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் குழி தோண்டுவாங்க அடியில். ஆனால் இவங்களோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இவங்க தோன்ற குழி அதுக்கும் கீழே ஒரு டபுள் குழி விழுந்த மாதிரி விழுது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிடுறாங்க. மேபி இந்த மண் ஸ்ட்ராங்காக இருக்காதனால நல்லா ஸ்ட்ராங்காக அடித்தளத்தை போடுறாங்களான்னு தெரில. பட் நான் பார்த்தேன் அன்றைக்கி ஒரு இடத்துல எம்மா மேலேருந்து பார்க்கும்போது அந்த பழைய கல்குவாரியை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிட்டு. எங்கள் ஏரியாவில் ஒரு கல்குவாரி இருக்குது, அந்த கல்குவாரியை பார்த்து ஃபீல் ஆகிட்டு. அவ்வளோ ஆழத்தில் இருந்த மாதிரி இருந்து. எம்மா அண்ணே சூப்பர் பிரேக்ண்ணே, நல்ல வேலை பின்னாடி வரல. வந்து 4:56 இப்போ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம். நம்ம ரூம்லேருந்து வரும்போது 1:45, சாப்பிட்டு முடிக்கும்போது 2:45. அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 4:56 தான் பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் எடுத்து போயிட்டுருக்கேன். 2.9 கிலோமீட்டர் இருக்குது. இது வந்து ரியாத்தோட ஒரு அவுட் ஆஃப் சிட்டி, ஐ மீன் சிட்டியோட சென்டர்னு சொல்ல முடியாது, ஆனால் சிட்டியோட சென்டரில் தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனால் சென்டர் ஆகும். பட் இப்போ நம்ம சென்டர் பக்கத்தில் தான் இருக்கோம். வைங்களேன், இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். எங்கே இருந்துன்னா 14 கிலோமீட்டர். ஒரு மந்தி இல்லை, இது மந்தியா என்னது டப்ஸா மந்தி, அதே மாதிரி தான், அந்த மாதிரி தான் ஒரு ஐட்டம்னு வைங்களேன். அந்த ஐட்டத்தை தான் இப்போ தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இங்கே ஒரு மால் இருக்கு பாருங்க, இங்கே சன்னை பாருங்க. ஓ மை காட், ஒரு பாதி மேகம் மறைச்சி பாதியாக தெரியுது. வா இந்த ரோட பாருங்க. இந்த மாதிரி டேன் பண்ண போதாங்க உண்மையில பயமா இருக்கு இந்த ரோட்ல. கண்ணாடி மாதிரி இருக்கும், கிரிப் இருக்காத டயர்ல சடான்னு வெட்டி விட்டுரும். அந்த சூரியனை பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறையுதுங்க. வா சூப்பரான வியூ கிடச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி பார்த்துருப்போம் மறையிற வரைக்கும். இது நான் அந்த டேனிங்ல இருக்கும்போது நல்லா கொஞ்சம் பாதி தெரிஞ்ச மாதிரி இருந்து. இப்போ பாருங்க அப்படியே குட்டி குட்டியா கம்மியாயிட்டே இருக்குங்க. ஓ அங்க பாருங்க ஒரு துளி தான் இருக்கு சூரியன். ஆனா மறையுதா மேகம் தின்றுதா, மறைஞ்சிட்டு. வாவ் சூப்பர் ஈவினிங் கிடச்சிருக்கு இன்னைக்கு பக்கா. குட் ஈவினிங் காய்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இது வந்து ஒரு மால், ரியாத் பார்க் அப்படிங்கிற ஒரு மால். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைடர்ஸாக நம்ம உள்ளே போகிறோன்னா நம்மளை அலோட் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி சேஃப்டிலாம் காலில் போட்டிருந்தோன்னா உள்ளோட மாட்டான்.
அதெல்லாம் கலத்தணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிவரி தான் எடுக்க போகிறோன்னா நம்மளை சுற்றி விட்டு 8வது வாசல் வழியாக உள்ள போமா, ஐ மீன் கேட் 8ல் போய் உள்ளோடி போகுமா. அது எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. அதுக்கு போனோம்னா நம்ம இன்னும் தூரம் சுற்றி வந்து மேலே இப்படி செங்குத்தாக மேலே ஏறி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த டைம்லையுமே நம்ம சேஃப்டிலாம் போட்டுக்க முடியாது. சூப்பர் அண்ணே, கவனிக்கல அவர் கவனிக்கல, கொஞ்ச இப்போ அடிச்சு தூக்கியிருப்பாரு, சிரிச்ச மணி கிடந்திருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஎஃப்டி, கிங் சவுதி, அது மாதிரி தான் வரும், கேஏஎஃப்டின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது பேங்க் செக்டாரு, மணி ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரி சம்பந்தங்கள் எல்லாம் இங்கே இருக்குது இந்த பில்டிங்குள்ளே. இதுவும் பார்த்தீங்கன்னா ரியாத்தோட ஒரு ஹார்ட் மாதிரி ஏதோ ஒரு கரன்சியில் நான் பார்த்துருக்கேன். இது 20 ரியால் கரன்சியாக ஏதோ ஒரு கரன்சியில் இந்த பில்டிங் பார்த்துருக்கேன். பிஏபி ஏரியாவுக்குள்ள போனோன்னா கேமரா ஆஃப் பண்ணிட்டானா அவ்வளோ பயமான்னு கேட்டால் உண்மையாக பயம்தான். ஏன்னா இப்போ நம்ம ட்ரோன் எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. ஸோ ட்ரோன் யூஸ் பண்ணும்போது அது வந்து அலாகேட் பண்ணும். ஸோ இது வந்து ஆரஞ்சு ஏரியா, இது வந்து ரெட் ஏரியா, இது மிலிட்ரி பேஸ், ஸோ இங்கெல்லாம் வந்து ரெசிடென்சி ஏரியா, ஸோ இங்கெல்லாம் பறக்கூடாங்கிற மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சவுதி அரேபியாவில் நிறைய இடங்கள் இருக்குங்க. அடுத்தவங்களோட ப்ராப்பர்ட்டி, அடுத்தவங்களோட இது பிஏபியோட பர்சனல், இல்லை பொதுவாகவே எல்லாரோட பர்சனல் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிகள் இடங்கள் இருக்குது. ஸோ நம்ம டீசெண்டாக நம்ம நீட்டாக போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம தேவையில்லாமல் இன்றைக்கி அடுத்தவங்களோட லைஃப்குள்ள நம்ம போடுறோமோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை பின்னாடி காத்துக்கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் நம்ம வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரீடம் தந்திருக்காங்களோ, ஏன்னா நம்ம நாடு இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் சரி தான், நம்ம நாடு மட்டும் என்ன நமக்கு எல்லா இடமும் ஃப்ரீடம் தந்திருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு இதாக இருந்தாலுமே, எந்த ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருந்தாலுமே அது அதுக்கேற்ற நம்ம ஃபாலோ பண்ணோம், நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ விஐபி இடம் எடுக்கல அப்போ பிரச்சனை கிடையாது, பயப்படாண்டாம். யார் கேட்டாலும் பாருங்க, அதெல்லாம் வேற லைஃப்ங்க, ஜாலியாக போகட்டும். ஆனால் ஒரே ஒரு ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். நான் 1 மணிக்கு வந்து 5 மணி ஆயிடுச்சு, 5:10 ஆயிடுச்சு. ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போச்சுன்னா அப்புறம் எப்படி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணேன்? இந்த சவுண்டு வேற பிரேக் மிதிக்கும் போது. இந்த சவுண்டு எதுக்கு வருதுன்னு சொல்லுங்க. எங்க மெக்கானிக்குமே தெரியல இந்த சவுண்டு எதுக்கு வருது. ஏன்னா அவன் அரவர மெக்கானிக்கு, நம்ம ஊர்ல இருக்குமே பெஸ்ட் மெக்கானிக்லாம் கிடையாது. அரவர மெக்கானிக், அவனுக்கு இந்த சவுண்டு தெரியல. இந்த சவுண்டு கேட்டாலும் உடனே பிரேக் பேடே கலத்தி வீசிடணும், அது போயிடுச்சு அப்படிங்க. ஆனா அது பார்த்தா நம்ம கலத்தும் போது தெரியும். நம்ம ஊர்லலாம் அது ஃபுல்லா தேஞ்சு அந்த ரிங்ஸ் ஷேப்புக்கு வர வரைக்கும் ஓட்டும். இவன் ரிங்கோட மேலதான் இருக்கும், ஆனா உடனே திக்ஸ் அடார்னு வீசிடும். கேட்டா அந்த சவுண்ட் வருதுல, எரிச்சலா இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன ரீசனால அந்த சவுண்ட் வருதுன்னு எங்கள் சூப்பர்வைசர் இன்னி வரைக்கும் கண்டும் பிடிக்கல, யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேங்க. நம்ம ஒன்று சொல்லுவான், அவன் ஒன்று சொல்லுவான். சரி, இப்படி ஒரு சூப்பர் பைக் ஒன்று சுசுகி போமா, பின்னாடி கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்டுங்க. சவுண்டு வாங்க, அந்த சவுண்ட் நடத்திட்டு வருது. எக்ஸாஸ்ட் பாருங்க, டயரை பாருங்க, அதுதான் விஷயம். அந்த டயர் ஒரு மாதிரி மாடு டயர். நார்மல். வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில இருந்து. போயிட்டான், சின்னதான் நிப்பாட்டினான், அது மட்டும் அவன் போயிட்டான். இந்த வண்டி ஸ்பீடுக்கு அந்த வண்டி கம்பேர் பண்ண முடியுமா? அவன் ஃபர்ஸ்ட் கியர் எங்கேயும் விட்டு வாங்கிட்டு வந்திருக்கானே, இவன் பக்கத்துல வரக்கூடாது. சைட்லயே வச்சு செஞ்சிருக்கான் அவனும். அவனை பிடிக்கிற அவசரத்துல நான் ஸ்பீடா போக கூடாதுல்ல. அப்புறம் சரி, இன்னைக்கு 122 வந்துச்சு. நம்ம போயிட்டோம் அவ்வளோ தூரம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃப்ரீ யூட்டன் எடுத்துகிட்டு திரும்ப வந்திருக்கோம். ஸ்டார்டிங்கே நான் இதில் கட் பண்ணியிருந்தேன்னா இந்த கடைக்கு போயிருப்பேன். ஆனால் அவ்வளோ தூரம் நான் அனுப்பி விட்டுட்டு, பாதியில் அனுப்பி விட்டுட்டு இந்த கடைக்கு வரணும். 100 ஆள் அங்கே தான் வரணும். இங்கே இருக்கு எண்டே இது வரைக்கும் இருக்குது. அப்புறம் எப்படி திரும்ப வண்டியை? அப்போ என்ன பண்ணோன்னா, ஏதாவது சந்து வரைக்கும் தேடணும். சந்து கிடச்சோடனே அதுக்குள்ளே அப்படியே பூந்து வெளியே சந்த வண்டி தான். இதெல்லாம் காமிக்க முடியாது கேமரா. ஸோ இந்த கடைக்கு நானே ஒரு வாட்டை கஸ்டமராக சாப்பிட வந்திருக்கேங்க. சூப்பராக இருக்கும், கிரில் சூப்பராக இருக்கும். ரெண்டாவது உங்கள் கடையில் ப்ரோஸ்டடு, நம்ம மற்ற இடத்துல போய் சாப்பிட்டா 4 ப்ரோஸ்டட் வைப்பான். அல்பேக்காக இருந்தால் 16 ரியாலோ நினைக்கிறேன். அல்பேக், ஆமாம் 16 ரியால் ப்ரோஸ்டடு. ஃபயர் கிரில் இந்த மாதிரி கடைக்கெலாம் போனால் 22 ரூபா, சரிங்களா? 4 பீஸ் வச்சுருப்பாங்க. 4 பீஸ் ப்ரோஸ்டடு 22, 23. ஸ்பைசினா 23, நார்மல்னா 22 வரும், சரிங்களா? அதுவே இவர் கடையில் நாங்கள் ஒரு வட்டம் சாப்பிட்டோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்றோம். 17 ரியால் ப்ரோஸ்டடு 5 பீஸு, செம்ம டேஸ்ட்டு. ப்ரோஸ்டடில் என்னடா டேஸ்ட்டுன்னா இருக்குங்க. நம்ம என்னதான் வெறும் சிக்கனாக சாப்பிட்டாலுமே அதில் போடுற இந்த ஸ்பைசி தான் விஷயம். அதில் போடுற அந்த மசாலா வேறு லெவலில் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அது கூட கொடுக்குற பீனட் சட்னி, பீனட் இல்லை கிரவுண்ட்நட், சாரி பீனட் கிரவுண்ட்நட் ரெண்டு ஒரே அளவு தான். அப்போ அது என்னது சன்னாவுடைய மயோனஸு, சன்னா மயோனஸு. அதுக்கப்புறம் இது கொடுத்துருவாங்க, நார்மல் மயோனஸ் கொடுப்பாங்க, சன்னா மயோனஸ் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ இருக்கும் சரிங்களா. டேஸ்ட்டு வர்ற மாதிரியா இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாலுமே பெருசாக செலவாகலை, அதுதான் விஷயம். அன்றைக்கி நாங்கள் சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்டோம். 143 ரூபா, 1/4 ஆச்சு. ஓ, இங்க ஒரு ஃப்ரீ டேன் இருக்கலாம், மறந்து விட்டேன். கிலோமீட்டருங்க, 8.6 கிலோமீட்டரு, 19 நிமிஷம் போட்டிருக்கான். அப்போ டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு ஒன் வீக் ஒரு பிளான் போட்டு பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ டெய்லியுமே இப்போது வந்து பர்கர் அப்படின்னா, ஸோ எனக்கு தெரிஞ்ச பர்கர் ஷாப்லாம், ஸோ என்னதுனா இருக்கலாம், பர்கரில் என்னெல்லாம் இருக்குன்னா பர்கர் கிங் சரிங்களா. அதே மாதிரி பர்கர் எங்கெல்லாம் சேல் ஆகுமோ அந்த கடையிலலாம் போய் சாப்பிட்டு, இப்போ பர்கர் கிங், மெக்டானல்ட்ஸு, கேஎஃப்சி, அப்புறம் ஹெர்ஃபி, வேறு யாரெல்லாம் இருக்கா, வேகு, அதுக்கப்புறம் அல்பேக்கு. ஸோ இந்த மாதிரி பர்கர் கிடைக்கிற கடையாக போய் சாப்பிட்டு அதோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லி ரேட்டிங் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஃபுட் ரிவ்யூவராக மாறலான் இருக்கேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் அந்த இது. அதுக்கப்புறம் ப்ரோஸ்டடு, ஷவர்மா, ஸோ என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் இது என்னது வாயில் வர மாட்டேங்க டக்குன்னு மந்தி, கப்சா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த கடை, நம்மளுக்கு ஆர்டர் அதிகமாக வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கடையாக பார்த்து சூஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் அந்த மாதம் நல்லா செலவாகும், ஏன்னா வெளியே சாப்பிட்றதா இருந்தால் கண்டிப்பாக அதுவும் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு நாள் அல்பேக் சைடு, ஒரு நாள் மெக்டானல்ட்ஸ் ட்ரை பண்ணுறோன்னா அடுத்த நாள் கேஎஃப்சி, அப்படி சாப்பிட்டு அந்த மாதத்தை ஃபுல்லாக காலி பண்ணலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு வருது அப்படின்னு. ஒரு 2 வீடியோலே தெரிஞ்சிடும், 2 வீடியோ போட்ட பிறவே வரவேற்பு வருதா இல்லை செவுட்டில் அடிச்சு. 5வது ஆர்டர். இப்போ நம்ம போட்டிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் ஹைவேல வருது சரிங்களா. கண்டிப்பாக அங்கே கஸ்டமர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு பதட்டத்தோடு தான் இப்போ போக வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் ஃபோன்லாம் திருடணும்னு நினைக்கிறவங்களே சும்மா ஒரு லொக்கேஷனை போட்டு அங்கே ஆள் இல்லாத, நடமாட்டம் இல்லாத லொக்கேஷனை போட்டு விட்ருவாங்க. நம்ம அங்கே போன பிறகு தான் சம்பவம் இருக்கும். சரி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருநாளைக்காரனுக்கு கையே கத்தி அந்த மாதிரி காமெடி தான். மதுரைக்காரனுக்கு கையே கத்தி வாயை வீச்சருவாடாங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதா எப்படி இருக்குது என்டர்டைன்மெண்ட்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது. ஸோ ஆல்ரெடி பொலிவியாடு வேர்ல்டு. ஸோ இது வந்து பொலிவியாட் சிட்டி. ஸோ டோட்டலாக சாரி இது சிட்டியாக வேர்ல்டான்னு தெரியலையே, ஐ மீன் அதான் அந்த பொலிவியாடுங்கிறது இந்த மாதிரி தாங்க. ஃபுல்லாகவே ஃபன் தான். ஏரியாவே எப்படி இருக்கு பாருங்க, சும்மா கலராக இருக்காப்லையா. ஸோ சூப்பராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி 2013லலாம் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணுவாங்கங்க உண்மையாகவே. ஏன்னா இவங்களோட இதுவுமே 2013 தான் இது பண்ணியிருக்காங்க. மேபி அருமையாக இருக்கும்னு நினைக்கேன், பார்க்கலாம். நம்ம அது வரைக்கும் இங்கே இருக்க மாட்டோம். Your name, brother? Denver. Where are you from? Philippines. Yeah. Heroes. Yeah, It's a okay. lot of heroes. How many years work Saudi? Here, it's 8 years. 8 years. Yes. Good or bad Saudi? Good. Good. Okay. Still with it. Very cool. Yeah, okay. And you? Only இதான் கேமராவில் பேட்டரியில் லோ ஆயிடுச்சு. ஏன்னா இந்த குளிர் சீசன்னாலயா என்னன்னு தெரில, பேட்டரி உடனே ட்ரை ஆயிடுது. ஸோ ஒரு நேரம் சார்ஜ் போட்டுங்க பாருங்க, ஒரு நேரம் சார்ஜ் போட்டிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆச்சு. சரி ஓகே விலாகை போட்டுருவோம் அப்படி இருந்தால் விலாக் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கேமரா இப்படி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேமரா வாங்கலாம். மேபி சேமாக வாங்கலான்னு இருக்கேன். ஏன்னா இது இந்த கேமரா வாங்கி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் 3 months ஆயிடுச்சு நினைக்கிறேன் சரிங்களா. அதனால் கொஞ்சம் அப்டேட் பண்ணி இதே மாதிரி தான், இதே கேமரா தான் வாங்கலான் இருக்கேன். பட் எக்ஸ்ட்ரா ஒரு லென்ஸோடு வாங்கலான் இருக்கேன் சரிங்களா. ஆல்ரெடி 4K லென்ஸு 360 லென்ஸ் கொடுப்பாங்க இந்த கேமராக்கு. பட் நான் இதுக்கும் மேலே கொஞ்சம் அப்டேட் பண்ணி என்ன பண்ணலான் இருக்கேன்னா இது வாங்கலாம். இன்னொரு வைட் ஆங்கிள் லென்ஸ் ஒரு ரவுண்டாக கொடுத்துருக்கான். ஸோ அந்த லென்ஸோட சேர்த்து வாங்கலாம், டோட்டல் ஃபுல் கிட்டோட வாங்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம். இப்போ பார்க்க தான் போகிறேன், அதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ தான் செரி புக்ஸ்குள்ளே வந்திருக்கேன்னா இங்கே தான் போய் பார்க்க போகிறேன். அது இல்லாமல் மைக் வாங்கினாங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஆர்எஸ் கேபிள் யூஸ் பண்ணி மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா தட்டுது.
தட்டும்போது டேமேஜ் ஆயிடுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா போன வாட்டே நம்மளோட அடாப்டரும் டேமேஜ் ஆனது இப்படி தான். ஸோ அதான் போயிட்டு நம்ம வந்து ஸோ உள்ளே போனேங்க, மைக் தேடினேன், மைக் கிடைக்கல. மைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் போயாவோட அந்த M3 மைக் தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே போயாவோட M3 மைக் தான். வேறு லெவலில் இருக்குள்ள வீடியோஸ் அலோடான்னு தெரில. நம்ம இன்றைக்கி இந்த ஹேங்கரோட டிஷர்ட்டோட போனோம் பார்த்தீங்களா, அதனால் நம்மளுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. அது எவ்வளோ இடமும் அப்படி தாங்க. அந்த பொருள் நம்ம வாங்குமோ இல்லையோன்னுலாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. என்ன காஸ்டியூமில் வந்திருக்கான் அப்படிங்கிறது இங்கே மட்டும் இல்லை, எல்லா இந்தியாவிலையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் போனேன், அடாப்டர் மைக் கேட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு புரியல நான் சொன்னது அவங்களுக்கு. நம்மளே ஒரு அரை இங்கிலீஷு. அப்போ அவங்களுக்கு அது பெருசாக புரியல. அப்போ திரும்பி நம்மளோட கேமராவை காமிச்சிட்டு ஸோ எனக்கு இது மைக் வேணும்னு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா X3 இருந்துச்சு சரிங்களா. டிஸ்பிளேல X3யும் கோப்ரோவோட 12 இருந்துச்சு. 12 பிளாக் மேஜிக் இருந்துச்சு ஃபுல் கிட்டோட. அப்போ சரி அதை காமிப்பீங்களான்னு முதல்ல அவர் எப்படி யோசிச்சார். அதுக்கப்புறம் நம்ம கேமராவை காமிச்ச பிறகு ஓகே இந்த மாதிரி ஒரு கிறுக்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சார். X3 பங்கம், ஆனால் என்ன நல்ல நீட்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் இப்படி வச்சோம்னா இவ்வளோ ஹைட்டாக இருக்கும், நம்ம மூக்கு வரைக்கும் மேலே வரைக்கும் இப்படி தெரியும். அப்படி தெரிஞ்சால் நம்மளால் விண்டோ பார்க்க முடியாது. அதனால் X3 வந்து மோட்டோ விளாகுக்கு ஹெல்மெட்டில் செட் ஆகாதுன்னு நான் நினைக்கேன். ஒன்று டாப்பில் வச்சா கரெக்டாக இருக்கும், ஹெல்மெட்டோட டாப்பில் வச்சா கரெக்டாக இருக்கும், இல்லைனா வண்டியில் எங்கெங்கேயா வச்சா கரெக்டாக இருக்கும். ஹெல்மெட்டில் வைக்கிற அளவுக்கு அது ரொம்ப நீட்டமாக இருக்குங்க, இப்படி இருக்குது சரிங்களா. அது நம்ம வச்சா நம்ம மூக்கு மறையும், துண்டாக தெரியும், நம்ம கேமரா யூஸ் பண்ணுறோன்னு துண்டாக தெரியும். அப்போ அதை பார்த்தேன். கோப்ரோ பார்த்தேன். கோப்ரோ எப்போவுமே கிங்குங்கிறது கிங் தானே, ஆல்வேஸ் கிங். அந்த மாதிரி பக்காவாக இருந்தாப்புல. ஆனால் கோப்ரோ தான் பார்த்தீங்கன்னா இருக்கலே ரொம்ப ரேட்டு கம்மி. அந்த அந்த செக்ஷனில் கோப்ரோ இருந்துச்சு. அப்புறம் இன்ஸ்டாவோட X2 இருந்துச்சு, X3 இருந்துச்சு, X4 இருந்துச்சு. நம்ம வச்சுருக்கோம் இதே இது 4 இது இல்லை, நம்ம வச்சுருந்தது இல்லை சரிங்களா. ட்வின் எடிசன் இல்லை, மற்றபடி இந்த 3 இருந்துச்சு. கோப்ரோவில் 12 வச்சுருந்தாங்க, 12 பிளாக் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த புள்ளி புள்ளியாக இருக்குல்ல அந்த பிளாக் மேலே அந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இருக்கிற ரேட்டு கம்மி, 1080 ரூபா நினைக்கிறேன். நம்ம ஒரு காசு 20,000 ரூபா 22,000 எவ்வளோ வருது 12 சரிங்களா. இதுதான் இன்ஸ்டா 360 ரேட்டு கூட வருது. X3 வந்து பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் எவ்வளோ வருது. நம்ம ஒரு காசுக்கு 2,000 ரூபா 40,000 ரூபா வருது நம்ம ஒரு காசுக்கு இங்கே உள்ளது பார்த்தா. பார்த்தேன் அவன். அப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள், லோன் செக்ஷன்ஸ்னால் டேரெக்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னா. சரி நமக்கு எதுக்கு அது இப்போதைக்கு. ஆனால் வாங்குவேங்க கண்டிப்பாக, கேமரா கண்டிப்பாக வாங்குவேன். பார்ப்பீங்க கண்டிப்பாக வாங்குறாங்க. டிசம்பர் முடியெடுத்துனோடையாவது வாங்கிடுறோம். வாங்கிட்டு அன்பாக்சிங் வீடியோ போடுறோம், அப்புறம் எல்லாம் 360 வீடியோவாக போடுறோம். ஆனால் இப்போ தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். 360 லென்ஸ்லாம் இருந்துச்சுன்னா டெய்லியுமே இப்படியே வச்சு மோட்டிவேஷன் ஸ்பீச்சை போட்டு ரீல்ஸை போட்டு விட்டுலாம். இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்டா ஆனால் எனக்கு அது என்னோட ராசிங்க. 2 தடவை நான் உடச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தொலைச்சேன், செகண்ட் டைம் வந்து உடச்சேன். அது ஒரு எனக்கு அப்படி ஒரு ராசி அந்த லென்ஸ். ஏன்னா நம்ம லென்ஸ் அடிக்கடி கலத்தி மாட்டுறோம் பார்த்தீங்களா, எங்கேயா விட்டுடுறோம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது இப்போ பாக்ஸோட வந்துச்சு ஓகே பிரச்சனை இல்லை, 43,000 வந்துச்சு ஓகே. செகண்ட் டைம்ஸ் லென்ஸ் மட்டுமே 12,500 சீப் ஆன்லைனில், ஐ மீன் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் போய் வாங்கினேன் அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், லூசு பையில இந்த கேமராஸ் ஒர்க் ஆகாமல் உள்ள இருக்க போர்டெலாம் நாசமாக போய் வச்சுருப்பாங்களா, அப்படிப்பட்ட சேலராக பார்த்து பிடிச்சி லென்ஸை மட்டும் வாங்க வேண்டியதானா. நான் அது மட்டும் இங்கே வந்துட்டேன்னா சரி, இங்கே வந்த பிறகு நம்மளுக்கு இந்த 4K லென்ஸ் வச்சு கதை ஓடுது. ஆனால் கண்டிப்பாக நான் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரியிலேருந்து ஃபுல்லாக 360 தான். ஒயர்ட் ஆங்கிள்லாம் போட்டு சாவடிப்போம் உங்களெல்லாம் பாருங்கள். இப்போவே சாவை தான் அடிக்கேன், டெய்லியும் வீடியோ போட்டு அப்போ ரொம்ப சாவடிப்பேன். அப்போலாம் இன்ஸ்டாவில் தான் அதிகமாக வீடியோஸ் வரும், யூடியூப்பில் குவாலிட்டியாக வரும். அதுதான் விஷயம். யூடியூப்பில் நல்லா ஒயர்ட் ஆங்கிளாக கொடுத்து நல்லா எல்லா இடமும் காமிக்கிற மாதிரி பண்ணுவேன். பார்ப்போம், நச்ச மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம எதுக்கு வெளிநாட்டுக்கு வந்து கஷ்டப்படணும். கஷ்டம்லாம் படல, கஷ்டம் சொல்லோட தவறு. நான் கஷ்டம்லாம் படலாங்க உண்மையாகவே. நானும் மற்றவங்களே மாதிரி அனுதாப ஓட்டு வாங்கணும்னு ஆசைப்படல. நான் வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் மக்களே, நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ண அப்படிலாம் சொல்ல. என்னோட தேவைக்காக நான் வெளிநாட்டுக்கு வந்திருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க மறக்காமல். அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் 12,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வேணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா குளிர ஆரம்பிச்சிட்டுங்க, பல்லு நடுங்க ஆரம்பிச்சிட்டு. அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். என்ன ஒரு 1 மணி நேரம் சாப்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஆகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெசர் உடஞ்சிருச்சு. இங்கே பாருங்க,
இப்போ எப்படி தான் கியர் போட போகிறேன்னு சுத்தமாக தெரில. கால் வைக்க முடியாமல் போக வேண்டியிருக்கும். தெரிகிறதா? இதில் இருக்கிறது உடஞ்சி விட்டது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. எப்படி கொண்டு போகணுன்னு முதல்ல வண்டியை பார்ப்போம். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுதுங்க. ஸோ செக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 8 ஆர்டர் எடுத்திருந்தோம். ஏன்னா இந்த டைமில் ஆர்டர் ரொம்ப கம்மிங்க. சரிங்களா, அதான் உண்மை. ரொம்ப ஆர்டர் கம்மியாக இருக்கனால கம்மியாக தான் எடுக்க முடியுது. நேற்று எவ்வளோ ஆர்டர் எடுத்திருந்தோம்னா 6, இன்றைக்கி 8. ரெண்டாவது டைம் இன்றைக்கி லேட். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணது 2 மணிக்கு ஒரு ரூமில் இருந்து. அதுக்கப்புறம் 30 மினிட்ஸ் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ட்ராவல் அரை மணி நேரம், மொத்தம் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். 5:25 தான் நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. ஸோ வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5:25 தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் ஆர்டர் வந்துச்சு. ஸோ 5:25லேருந்து நம்ம இவ்வளோ நேரத்தில் 8 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்கிறது அதிகம். சரிங்களா, ஸோ நாளைக்கு என்ன பண்ணலான்னா கொஞ்சம் முன்னோட்டி வரலாம். ஏன்னா நம்மளுக்கு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock. ஸோ 12 o'clock ஒரு 11:45 வந்து ரூம்லேருந்து இறங்கிட்டோன்னா ஒரு 50 மினிட்ஸ் பக்கத்தில் தான் பெங்காலி ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னு வைங்களா, 12 o'clock கரெக்ட் ஆகும். ஸோ 12 o'clockலேருந்து கரெக்டாக ஆர்டர் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. நான் 25 வந்து லீவ் போடலான்னு இருக்கேன். கிறிஸ்மஸ் பார்த்தீங்களா, நம்மளுக்கு கிறிஸ்மஸ்க்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு நல்ல நாள் அன்றைக்கி லீவ் போட்டு நல்லபடியாக சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. நீ தீபாவளிக்கு அப்படி தான் பண்ணேன். ஸோ கிறிஸ்மஸ்க்கு பண்ணலன்னா தப்பாக போயிடும் பார்த்தீங்களா, அப்புறம் ஏசப்பா கோவப்பட்டுருவாரு. என்னடா நீ கிறிஸ்மஸ் தீபாவளிக்கு லீவ் போட்டு ஒரு நாள் கிடக்க முடிஞ்ச உனக்கு கிறிஸ்மஸுக்கு கிடக்க முடியாதான்னு சொல்லுவார். அதனால் 25 லீவ் போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் நாளைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஆர்டர் எடுத்துகிட்டு சூப்பர்வைசர்கிட்ட லீவும் சொல்லிவிட்டு வெளியே சுற்ற போனோம். முதல்ல சாப்பிடணும் நல்லா, அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு போல் சுற்ற போனோம். ஏன் அப்படின்னா எப்படியும் நல்லா தூங்கணும்னு வைங்களா. 24 நல்லா வேலை பார்த்துட்டு 25 வந்து ஒரு 2 மணிக்கு எழுந்தாலும் பரவாயில்ல. சரிங்களா, ஒரு 11, 12 ஒரு 2 மணிக்குன்னா வைங்களா. அதுக்கப்புறம் நல்லா போய் சாப்பிட்டு நல்லா கலரான ட்ரெஸ்லாம் போட்டு அப்படியே இங்கே பொலிவாடு ஸோ இந்த மாதிரி இதை ஏரியா போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ரூமுக்கு வரும்போது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த திருப்பி வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கான இதை நம்ம தாங்க ரெடி பண்ணணும். சரிங்களா, நமக்கான ஃப்ரீடமோ நமக்கான ரெஸ்ட் டைமோ அவ்வளோ நம்மளாம் ரெடி பண்ணிக்கிட்டோன்னு வைங்களேன், ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது, ஊருக்கு போகணுங்கிற ஐடியாவும் தோணாது. இப்போ எப்படி வண்டி ஓட்டுறது தெரியுமா, கியரை போட்டுட்டு காலை கொண்டு அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு கம்பி மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த கம்பியில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது சேஃப் இல்லாத ரைடு. ஏன்னா டக்குன்னு நம்ம கால் வந்து வராது, புரியுதாங்க. பட் இருந்தாலும் இப்போ வேறு ஒன்றும் வழி இல்லை. கம்பி வச்சு கட்டிட்டு போகலான்னு பார்த்தா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்காது. நம்ம காலை வைக்கும்போது அந்த கம்பி எடுத்துட்டுனா முடிஞ்சு சிரிச்ச மணிக்கு எங்கேயாவது போட்டுரும் அந்த இதை பரவாயில்ல. ரூமில் போயிட்டு போல்டு போட்டுனா சரியாயிரும்.